மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான வார்த்தைகளை குறித்து சிந்தித்த பொழுது, ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து சில காரியங்களை சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். நம்ம எல்லோருமே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம். நாம் ஏழைகளாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, எந்த லெவலில் இருந்தாலும் சரி, we all need the blessings of God. நம்ம எல்லோரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டிய ஒரு தேவையில் தான் இருக்கிறோம். ஒருவேளை நமக்கு வசதி இருக்கலாம், இல்லை அறிவு கல்வி ஞானம் இந்த மாதிரி இருக்கலாம், நல்ல பிஸ்னஸ் இருக்கலாம், நல்ல ஜாப் இருக்கலாம், நிறைய நமக்கு மணிப்போ இருக்கலாம். என்ன இருந்தாலும் கூட பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், இதற்கு அப்பால் நமக்கு ஆண்டவருடைய ஒரு விசேஷமான கிருபை வேணும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் ஆண்டவர் ஒரு கிரியை செய்து ஒரு ஆசீர்வாதத்தை காண செய்தாதான் நாம் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட நிறைவோடு வாழ முடியும். அப்படின்னா ஆசீர்வதிப்பதற்கு, அதாவது ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? வாட் we have to do so that we can have the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வியை வைக்கிற வேளையில் பெரும்பாலும் நமக்கு என்ன ஆன்சர் வருது? நம்ம என்ன செய்யணும்? what we must do so that we will be blessed. நம்ம ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்யணும்? நல்லா ஜெபம் பண்ணணும். ஜெபமே ஜெயம். prayer brings victory. நல்லா ஜெபம் பண்ணணும். அது மட்டுமல்ல, பைபிளெல்லாம் படிக்கணும். காணிக்கையெல்லாம் கணிசமாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போ தான் ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அது மட்டுமல்ல, வாய்ப்பு இருந்தால் நிறைய ஜெப கூட்டங்கள் ஆங்கங்கே நடக்குது. அதில் கொஞ்சம் செலக்டிவாக கொஞ்சம் வல்லமையான ஜெப கூட்டமாக பார்த்து என்ன செய்யணும்? போய் அங்கேயே நாம் ஜெபிச்சுக்கலாம். அதை விட நிறைய வல்லமை உடைய ஊழியக்காரர்கள் நிறைய இருக்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அவங்ககிட்ட போயும் நாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிட்டா, எதுக்கும் அவங்க ஜெபம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். மட்டுமில்லாமல் எல்லாத்துக்கும் மேலே we have to believe, we need faith. ஆண்டவர் மேலே ஒரு பெரிய விசுவாசத்தை வைக்கணும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், என் வேலையை ஆசீர்வதிப்பார், தொழிலை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என்னுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் நம்ம ஆசீர்வாதங்களை தேடுறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய கிறிஸ்தவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆசீர்வாதமாக வாழ்கிறதுக்கு இது போன்ற காரியங்களை தான் சொல்கிறாங்க. இதுக்கு அப்பால் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, இல்லைங்க நம்ம என்ன தான் ஜெபம் பண்ணாலும் பைபிள் படித்தாலும் எக்கோ ரொம்ப வருதோ, என்ன தான் பைபிள் படித்தாலும் என்ன தான் இது பண்ணாலும் இதுக்கு அப்பால் நம்ம கொஞ்சம் நல்ல ஒழுங்கு முறையோடு வாழணும். கடவுளுக்கு பயந்து வாழணும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான் அப்படின்னு சங்கீதம் 128:1 சொல்லுது. அதனால் ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஆராதனை செய்யணும், ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும், விசுவாசிக்கணும். அதுபோல் ஜெப கூட்டங்கள் எல்லாம் பங்கேற்கணும், ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் போய் ஜெபித்து கொள்ள வேண்டும். இப்படி பல காரியங்களை செய்கிறோம். ஆனால் இது போன்ற நம்பிக்கைகள் எல்லாம் நாட் ஓன்லி இன் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவத்தில் மட்டுமில்லை. இந்த மாதிரிப்பட்ட ஒரு அப்ரோச், இந்த மாதிரிப்பட்ட ஒரு அணுகுமுறை, இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆசீர்வாத தேடல் these are available in all kinds of religion. எல்லா மதங்களையும் இருக்குது. அவங்கவுங்க மத சூழலுக்கு அவங்களுடைய மார்க்க நம்பிக்கை அடிப்படையில் இது வச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி நம்பிக்கையில் நாம் வச்சிருந்தா அது ரொம்ப விசேஷம் அப்படி சொல்ல முடியாது. இந்துக்களானாலும் சரி, முஸ்லீம்களானாலும் சரி, சீக்கியலானாலும் சரி, இல்லை ஜெயின்ஸாக இருந்தாலும் சரி, புத்திஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த ரிலிஜன்லேயும் இறை வேண்டல் செய்கிறது, காணிக்கை கொடுக்கறது, அது மாதிரி நல்ல சுவாமிஜிகள், சுவாதிஜிகள், அப்படி பெரிய பெரிய குருஜிகள், இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் கேட்குறது, இந்த மாதிரி நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உபவாசம் இருக்கிறது, விரதம் இருக்கிறது, உடலை வருத்துறது, இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? what does the scripture say about the blessings? ஆசீர்வாதங்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? அதுவும் எஸ்பெஷலி what does the New Testament speak? அதாவது புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? நாம் we are living in the New Testament times, புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோம். அதனால the new covenant பீரியடில் வாழ்கிறதுனால நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் என்ன வழியை வைத்திருக்கிறார் என்பதை கவனிக்கணும். ஒரு வேத பகுதி இருக்கிறது, எபேசியர் 1ஆம் அத்தியாயம். அதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிறிஸ்டல் கிளியர், ரொம்ப கிளியராக இருக்கும். 1:3 நம்ம வாசிக்கும் பொழுது அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எபேசியர் 1:3 ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்கிறது? எங்கே போய் நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவது?
இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் என்ன முயற்சி பண்ணாலும் சரி, என்ன பக்தி முயற்சி செய்தாலும் சரி, என்ன ஸ்பிரிச்சுவல் என்டெவர்ஸ்குள்ளே போனாலும் சரி, ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால், இஃப் யூ ரியலி வாண்ட் டு பி பிளஸ்ஸட், நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரணும். எந்த இடத்துக்கு? நம்முடைய சர்ச்சுக்கு இல்லை, ப்ரேயர் மீட்டிங்ஸுக்கு இல்லை ப்ரேயர் பண்ணுற இடத்துல இல்லை, விசுவாசத்தில் இல்லை. முதலாவது வேர் வி ஹேவ் டு கம், எங்கே வரணும்? தேவன் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்றார். அந்த இடத்துக்கு வராத வரைக்கும் நாம் என்னதான் பிரயாசப்பட்டாலும் தேவனுடைய திட்டத்தின்படியான ஆசீர்வாதம் நம்ம பார்க்க முடியாது. அது எந்த இடம்னு சொன்னால் வேற ஒரு இடமும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவே அந்த இடம். ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்களா? ஜெபிக்கிறதுனால மட்டுமல்ல, வேதத்தை வாசிக்கிறதுனால மட்டுமல்ல, உபவாசிக்கிறதுனால மட்டுமல்ல, பல விதங்களே நம்மை வருத்துவதனால் மட்டுமல்ல, பல ஜெபக்கூடலை கலந்து கொள்வதனால் மட்டுமல்ல, மிகுதியாக விசுவாசிக்கிறதால் மட்டுமல்ல, பிரைமர்லி நம்ம அதை மிக முக்கியமாக என்ன செய்யணும்னு சொன்னால், ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோமா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரணும். எந்த இடம்? அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த இடத்துல வராதபடிக்கு உலகம் முழுவதும் நம்ம பக்தியோடு சுற்றி வந்தாலும் அதனால we can't have the blessings of God. ஏன்னா கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சிஸ்டம் அது. அவர் ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சுட்டாருன்னு சொன்னால் அந்த சிஸ்டத்துக்குள்ளே நாம் வரணும். இல்லை, நமக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. நான் ஜெபம் பண்ணுவேன், நான் உபவாசம் இருப்பேன், நான் காணிக்கை கொடுப்பேன், நான் பொருத்தனம் பண்ணுவேன், நான் ஊழியக்காரங்களை வச்சு ஜெபம் பண்ணிக்குவேன், இல்லை ப்ரேயர் மீட்டிங்ஸ் போவேன். அப்படிலாம் நாம் நிறைய வழியில் வச்சுருக்கலாம். இந்த வழியில் தப்பு கிடையாது, தவறு கிடையாது. ஆனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வேதாகமம் காட்டுகிற வழி என்னவென்றால், அவர்கள் எங்கே வர வேண்டும்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துக்குள் தான் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. God has put all the blessings in Jesus Christ. அப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துக்குள்ள வைத்து அந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 3:16 தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி இவ்வளவாக அவரை தந்தருளி அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்போ வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அவ்வளவு ஆசீர்வாதமாக எங்க இருக்குது? நம்முடைய ஜெபத்தில் அல்ல, நம்முடைய உபவாசத்தில் அல்ல, நம்முடைய காணிக்கையில் அல்ல, ஜெப கூட்டங்களில் அல்ல, ஊழியக்காரத்தில் அல்ல. இதெல்லாம் எதற்கு இருக்குன்னா அதற்கு வேற அர்த்தம் இருக்கு. முதலாவது இயேசு கிறிஸ்துவில் இந்த எல்லா ஆசீர்வாதமும் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் யோவான் 1:12 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன பார்க்கணும்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து அவரை நாம என்ன செய்யணும்? அவரை நாம வரும் கோயில் கட்டி அங்க உட்கார வச்சு ஆராதனை பண்றதில்ல, அது வேற விஷயம். அவர் நம்ம துதித்து கொண்டே இருக்கிறதில்ல, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறதில்ல. அதெல்லாம் நாம் ஆண்டவர் மகிமையானவர் மேன்மையானவர் அடிப்படையில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். ஆனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவரை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். we have to receive him, we have to accept him. அவர் என்ன செய்யணும்? அவர் கொடுக்கப்பட்டான்னு யோவான் 3:16 சொல்லுகிறதுனால அவருக்குள் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எபேசியர் 1:3 சொல்லுகிறதுனால அவர் தான் ஃபுல் பேக்கேஜ், பிளெஸ்ஸிங் பேக்கேஜ். யாரோ அவர் தான். அவரை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவ்வளவு ஆசீர்வாதங்களும் எங்கே இருக்கு? அவ்வளவு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ், வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்ஸ், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ளே இருக்கிறபடினால அவரைத்தான் தேவன் நமக்கு கொடுத்துட்டார். அவ்வளோதான். இதுக்கு அப்பால் ஒன்றுமே கிடையாது. இயேசுநாதருக்கு வெளியே, இயேசு கிறிஸ்துக்கு வெளியே ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. அப்போ முதலாவது எங்கே வரணும்? இயேசு கிறிஸ்துவில் வரணும். ஆனால் இதுதான் நம்மள அநேகருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. நான் சர்ச்சுக்கு வேணாலும் வரேன், உபவாச கூட்டத்துக்கு வேணாலும் வரேன், ஜெப கூட்டத்துக்கு வேணாலும் வரேன், இல்லை என்னையே ஜெபம் பண்ண சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் சொல்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், காணிக்கை கொடுக்க சொல்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், இல்லை ஆண்டவர் ரொம்ப அப்படியே மலை அளவாக விசுவாசிக்க சொல்கிறீங்களா? ஐ எம் ரெடி, ஐ எம் வில்லிங். இது எல்லாம் செய்வோம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தான் நிறைய கிறிஸ்தவங்க செய்யாத பார்க்க முடியுது. நிறைய கிறிஸ்தவங்களை பார்க்குற வேளையில் ஜெபம் பண்ணாமலாக இருக்கிறாங்க, இல்லை ஜெபம் பண்ணுறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க.
ஜப எதுவுமே பண்ணாத நிறைய கிறிஸ்தவங்களும் ஆண்டாண்டு காலமாக இருக்கத்தான் செய்கிறாங்க. இருந்தாலும் ஒரு கணிசமான மக்கள் கூட்டம் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, காணிக்கை நிறைய கொடுக்குறாங்க, ஊழியக்காரங்கிட்ட போகிறாங்க, ஜெப கூட்டத்துக்கு போகிறாங்க. இது எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று மிஸ் பண்ணுறாங்க. என்னன்னு சொன்னால், அவரை பெற்றுக்கொள்ளுகிறதில் தான் இன்னும் தூரமாக இருக்கிறாங்க. நான் கோயிலுக்கு வரேன்யா, வந்து என்ன பண்ணுறேன், பாடி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த எல்லாம் செய்கிறேன். சர்ச்சுங்கிற இடத்துல, கோயிலுங்கிற இடத்துல வந்து நான் ரொம்ப பயபக்தியாக நடந்துக்கிறேன். இதெல்லாம் நான் செய்கிறேன். ஆனால் என்ன செய்கிறதில்ல, அவரை பெற்றுக்கொள்ளுகிறதில்ல. அதனால் அநேக கிறிஸ்தவர்களுடைய காட் வந்து எங்கே தான் இருக்கிறாரு, சர்ச்சில் தான் இருக்கிறார், இல்லைன்னா ப்ரேயர் மீட்டிங்ஸில் இருக்கிறார், இல்லைன்னா ஊழியக்காரர்கிட்ட இருக்கிறார். அவர் எங்கே இல்லை, நம்மோட இல்லை. ஆனால் 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுகிறது, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், யூ யுவர்செல்ஃப் ஃபார் த டெம்பிள் ஆஃப் காட். அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், அவர் உங்ககிட்ட இருக்கணும், வேற எங்கே இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, உங்ககிட்ட இருக்கணும். அதைத்தான் வந்து பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தங்குகின்ற ஆலயமாக நாம் இருக்கிறோம், நம்மக்கிட்ட இருக்கணும். ஆனால் இது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. they want to have the blessings of God, ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்க. ஆனால் வழியை தான் அக்செப்ட் பண்ணலை. அவங்க எல்லா மதங்களும் பின்பற்றுகிறது போன்ற பொதுவான வழிகளை கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் என்ன செய்கிறாங்க, பின்பற்றுறாங்க. மத்தேயு 7ஆம் அத்தியாயத்தினுடைய 13ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்லுங்கன்னு சொன்னால், இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்க. இதுதான் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்காக என்ன வேணாலும் செய்கிறேன், ஆனால் இயேசுவோடு வாழ்கிறதா எனக்கு கடினம். இயேசுவை நான் பெற்றுக்கொண்டு இயேசுவோடு வாழ்கிறதா கடினம். அந்த ஒரு அனுபவம் தான் கடினமாக இருக்குது. அது இடுக்கமான பாதையாக இருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல, கிறிஸ்துவின் ஐக்கியத்தோடு வாழ்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அது ஒரு இடுக்கமான பாதை போல தோன்றினாலும் விசுவாசிக்கிறதுனால் நீதிமான் பிழைக்கிறான். அந்த விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா இது ஒரு டிஃபிகல்ட்டியே கிடையாது, இது இடுக்கமான பாதை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வழியில் நம்மை நடத்தி செல்லுகிற ஒருவர் நம்மோட இருந்தால் அந்த வழியில் நடப்பதற்கு நமக்கு கடினமே கிடையாது. அதனால் இந்த மத்தேயு 7:13 இருக்கிற அந்த அனுபவத்துக்கு வரணும். ஆனால் நிறைய பேர் அதை கண்டுபிடிக்கல. லூக்கா 13:24 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன பார்க்குறோன்னா, அநேகர் என்ன பண்ண, அந்த வசனத்தை வாசிங்களை பார்க்கலாமே. லூக்கா 13:24, இடுக்கமான வாசல், அதுதான் ஆசீர்வாத வாசல், வேற வாசலே கிடையாது. பாருங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடுறாங்க, முடியலை. ஜெபம் பண்ண முடிகிறது, ஆராதிக்க முடிகிறது, காணிக்கை கொடுக்க முடிகிறது, ஊழியம் செய்ய முடிகிறது. ஆனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் நியமித்திருக்கிற அந்த வழியில் வர முடியலை. ஏனென்றால் அதை சரியான கோணத்தில் புரிந்து கொண்டு நாம் செயல்பட முன்வரவில்லை. ஆனால் வேதாகமம் சொல்லுகிற வசனங்களை வாஸ்து பார்க்கும் பொழுது தேர் இஸ் நோ அதர் வே, வேற வழியே கிடையாது, ஒரே வழிதான். என்ன வழி? என்ன ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே நம்மளை இன்வால்வ் பண்ணாலும் அவைகளினால் அல்ல, ஆண்டவருக்குள் வந்திருக்க வேண்டும். ஐ மஸ்ட் பி வெரி ஷூர் தட் ஐ ஹவ் கம் டு ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவில் வந்துட்டேன். அப்போ ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்குது? உடல் ரீதியான ஆசீர்வாதங்களாகவும் சரி, குடும்ப ரீதியான ஆசீர்வாதங்களாகவும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாகவும் சரி, உலக பிரகாரம் ஆசீர்வாதம் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கே இருக்குது? கர்த்தருக்குள்ள இருக்குது. அப்போ அந்த கர்த்தர் இடத்துல நாம் வரணும். அதனால தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ரட்சிப்பின் அனுபவம், மனம் திரும்புகிற அனுபவம், இந்த மாதிரி சில அனுபவங்களை சொல்லுகிறது. அந்த அனுபவங்களை நம்முடைய வாழ்வில் உறுதிப்படுத்தி கொள்ளணும். இப்போது நாம் இந்த வசனங்களின் மூலமாக ஆசீர்வாத வழி எதுன்னு சொல்லப்பட்டபடினால நாம் இப்போ இங்கே வந்தோன்னு வச்சிங்களா, இயேசு கிறிஸ்துவில் வந்துட்டோம். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லலாம், இல்லைங்க நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒன்றும் கிடையாது, நீங்கள் இவ்வளோ நிமிஷம்லாம் இதை பற்றி விளக்கமாக விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் எங்கே வந்துட்டோம்? ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவில் வந்தாச்சு. நவ் வி ஆர் வித் ஜீசஸ். அதனால் நீங்கள் வந்து இத்தனை நிமிஷம் இதை குறித்து பேச வேண்டிய தேவையில்லை. நாங்கள் எங்கே வந்துட்டோம்? இயேசு கிறிஸ்துவில் வந்துட்டோம். நவ் வி ஆர் வித் ஜீசஸ். அப்படி சொன்னால் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே நேரத்தில் அதை நம்ம என்ன செய்யணும், இந்த லெந்து காலங்களில், இப்போ லெந்து காலம் முடிய போதில்ல, இது வந்து நம்ம தற்பரிசோதனை செய்வதற்காகத்தான் அதிகமாக இந்த லெந்து காலத்தை பயன்படுத்துகிறதாக நாம் சொல்லுகிறோம். அதனால் இப்போது நம்மோட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஆண்டவர் நம்மோட இருக்கிறார் என்பது உறுதியாயிட்டேன்னு சொன்னால் ஆசீர்வாதம் நம்மோட இருக்கிறதும் தட் இஸ் வெல் கன்ஃபர்ம், அதுவும் முடிவாச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு மனுஷன் வந்தால் என்ன நடக்கும்? இப்போ நம்முடைய பார்வையில் ஆசீர்வாதம்னா என்ன? சரீரம் ஹெல்த்தியாக இருக்கணும், கை காலெல்லாம் என்ன செய்யணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்,
மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அது மட்டுமல்ல, நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க நல்ல வீடு, இன்னும் வாழ்வுக்கு தேவையான எல்லா சௌகரியங்களும். அப்போ காசு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள் நம்முடைய வாழ்வில் இருந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? we are well blessed. ஆனால் இது ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடும். ஆனாலும் இது தேவனுடைய பார்வையில் இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிற ஒரு மனிதனுக்கு 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அந்த 3 முக்கியமான ஆசீர்வாதங்களையும் மனிதன் இயற்கையாக தேட மாட்டான். நேச்சுரலி அவனுக்கு அந்த விதமாக தேடுகிற ஒரு இன்ஸ்டிங்க்ட் கிடையாது. மனுஷன் ஆசீர்வாதம்னா எதை தேடுவான்? நல்ல வேலை, நல்ல தொழில் முன்னேற்றம், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும், அப்புறம் நல்ல ஹெல்த், பாடி நல்ல ஹெல்த்தாக இருக்கணும். இதுதான் அவன் தேடுவான் நார்மலாக. ஆனால் ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது ஆண்டவர் நமக்கு 3 முக்கியமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். இப்போது ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? நீங்களே சொல்லுங்கள், எங்கே இருக்குது? பைபிள் சொல்லுது. நீங்கள் லெந்து காலங்கிறதுனால ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறீங்களா? எல்லாருமே கொஞ்சம் ஒரு சீரியஸாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் பேசுகிறவில்ல கொஞ்சம் அதுவும் நம்மளை சீரியஸ் ஆக்கிடுது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணி உட்காருங்க. நம்ம கர்த்தர் தான் பேசுகிறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு நல்லதுக்கு தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதனால் நம்ம துக்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி சந்தோஷமாகவே உட்காந்து என்ன செய்யலாம்? கொஞ்ச நேரம் வார்த்தைகளை கேட்டு முடிக்கலாம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. சரி, இப்போது இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? பதில் சொல்லுங்கள். ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறவல்ல நாம் எப்போ சொல்கிறோம் ஆசீர்வாதம் கிடைச்சுன்னு? நாம் நினச்ச மாதிரி வேலை கிடைச்சா ஆசீர்வாதம் கிடைச்சின்னு சொல்கிறோம். நமக்கு தொழில் நல்ல விதமாக அமைச்சுன்னா ஆசீர்வாதம் கிடைச்சின்னு சொல்கிறோம். சொந்தமாக வீடு கட்டிட்டு ஆசீர்வாதம் கிடைச்சின்னு சொல்கிறோம். பையனுக்கு பொண்ணுக்கு நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் கிடச்சி ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சின்னு சொன்னால் நம்ம ஆசீர்வாதம் கிடைச்சின்னு சொல்கிறோம். இங்கிலாந்துக்கு போகிறதுக்கோ, ஜெர்மனிக்கு போகிறதோ, இல்லைன்னு சொன்னால் அமெரிக்கா போகிறதுக்கோ நம்ம பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சின்னு சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட சொல்கிறோம். இந்த மாதிரி நாம் இது போன்ற விஷயங்களை தேடி கிடைக்கும் பொழுது அது ஆசீர்வதிக்கப்பட்டதை கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறோம்? அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு காணிக்கையும் கொடுப்போம். ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரா அப்படின்று. ஆனால் ஆண்டவரிடத்தில் வந்தவங்களுக்கு 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள் வரும். அது நாம் தேடின ஆசீர்வாதம் இல்லை, அது ஆண்டவர் நமக்கு வேண்டும் என்று அறிந்திருக்கிற ஆசீர்வாதம். நிறைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய பார்வையில் ஒன்று, ஆண்டவருடைய பார்வையில் வேறு. நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களுக்கு அப்பால் ஆண்டவர் முதலாவது நமக்கு சில ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று எண்ணுகிறார். அதில் முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசுநாதர் இடத்துல வந்தால் முதல்ல என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நல்லாவே நினைப்பீங்க, கரெக்டாகவே சொல்லுவீங்க. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஆண்டவரிடத்தில் வந்தால் காசு கிடைக்குதோ, பணம் கிடைக்குதோ, ஆஸ்தி கிடைக்குதோ, அந்தஸ்து கிடைக்குதோ, டெஃபினட்டாக ஒன்று கிடைக்கும். சொல்லுங்கள், சமாதானம். ரைட். அப்புறம் நான் போகிற இடமெல்லாம் இதுதான் பதில். நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்புறம் சரியான பதில் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால் சொல்கிறதுக்கு விரும்புகிறவங்க சொல்லலாம். சமாதானம் கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்புறம் சகோதரர்களும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சகோதரிகள் தான் சொல்லணும், கட்டாயம்லாம் கிடையாது. பாவ மன்னிப்பு கிடைக்கும். ரைட். இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டோம். ரட்சிப்பு கிடைக்கும். சரி, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவில் வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து யாரு? அவர் ஹீஸ் ஹோலி, மகா பரிசுத்தமானவர். 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 31ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்தான் நம்முடைய பரிசுத்தவனை சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். இப்போ இவர்கிட்ட நாம் எதுக்கு வரோம்? ஆசீர்வாதம் பெறுவதுக்கு வருகிறோம். ஆசீர்வாதம் பெறணும்னா என்ன கண்டிஷன்? அவரிடத்துல வரணும், அவரோட இருக்கணும். இதுதான் பிரைம் கண்டிஷன். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்துட்டு அப்படியே போயிடுறதில்ல. வந்தோம், வேலையை முடித்தோம், போயிட்டே இருக்கிறோம். அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் அதுக்கு பிறகு நமக்கு இந்த உலக வாழ்க்கை முடிகிறது வரைக்கும் ரிட்டர்ன் கிடையாது. அவரோட தான் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவரோட இருக்கணும்னா நமக்கு ஒன்று தேவைப்படும். என்ன தேவைப்படும் சொன்னால், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்கணும்.
அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்கும் பொழுது, இதைத்தான் லேவியராகமம் 20ஆம் அத்தியாயத்தில் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வாய்ப்பு பெறுகிறார். நான் எப்படி வேணாலும் இருக்கிற ஆண்டவரே, நீர் பரிசுத்தமாயிரும், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்கிட்ட இந்த பரிசுத்தெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம், நான் கேட்குற நன்மை மட்டும் தாரும் அப்படி சொன்னால் இவர் ஒத்துக்க மாட்டார். உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லவராக இருப்பார், அவர் நல்லவராக இருக்கட்டும், நமக்கு அவரால் சில உதவி மட்டும் தான் தேவை, அந்த உதவி மட்டும் கேட்போம். அவரும் என்ன பண்ணுவார், அவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்ன, நம்ம எதை ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி ஹெல்ப் பண்ணிடுவார். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் தம்மை போல நாம இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு, ஹீஸ் ஹோலி, அவர் பரிசுத்தமாக இருக்கார், அதுவும் நாமும் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறார். அதனால் இந்த பரிசுத்தமான ஆண்டவரிடத்தில் போய் நாம் ஆசீர்வாதங்களை பெற விரும்புகிற பொழுது முதலாவது அவர் என்ன செய்கிறாருன்னா, நாம் இயற்கையில் யார், நேச்சுரலி ஹூ வி ஆர், யார் வி ஆர் சின்னேஸ், அப்படிதான் பைபிள் சொல்லுது. ரோமர் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து என்ன நடந்து போச்சு, தேவ மகிமை இல்லாதவங்களா போயிட்டான். ஆல் ஹவ் சின் அண்ட் ஃபால் ஷார்ட் ஆஃப் தி க்ளோரி ஆஃப் காட். எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை இல்லாதவங்களா போயிட்டாங்க. அப்படியாப்பட்ட நாம தான் எங்கே போகிறோம், இப்பொழுது ஆசீர்வாதம் தேடி இயேசுநாட்ட போகிறோம். அங்கே போகிறோம்னா அவர் முதலாவது செய்கிற வேலை என்னன்னு சொன்னால், பாவ விடுதலை, த ஃப்ரீடம் ஃப்ரம் சின். இதைத்தான் ரோமர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 18ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இயேசுநாதரிடத்தில் வந்தால் முதலாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன, பாவ விடுதலை. இதுக்காக ஒன்று நாம உபவாசம் இருக்கலை, இதுக்காக ஒன்று நாம ஜெபம் பண்ணலை, இதுக்காக மட்டும் நாம் பெருசாக விசுவாசம் வைக்கலை. கிடைச்சா சரி, ஆனால் நாம் விசுவாசம் வைக்கிறதெல்லாம் வேற விஷயங்கள். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்தால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவரோட நாம் இருக்கிறதுக்காக, நம்மோட அவர் இருக்கிறதுக்காக என்ன செய்கிறார், முதலாவது என்ன செய்கிறார், He wants to set us free from sin. பாவத்திலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். எனவே தான் சத்தியத்தின் அறிவுகள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். ஏங்க பாவத்திலிருந்து முதலாக விடுதலையாக்குறாரு, இந்த பாவம் தான் என்ன பண்ணுது தெரியுமா, நம்மை ஆண்டவர்கிட்ட போகவே விட மாட்டேங்கிறது. It doesn't allow us to go towards God. தேவனிடத்தில் போகவே விடாது இந்த பாவம். அது பின்னால் இருந்து என்ன பண்ணும், இழுக்க. நீ பக்தியாக வேணாலும் இரு, நீ கோயிலுக்கெல்லாம் போ, பைபிளெல்லாம் படி, ஜபமெல்லாம் பண்ணு, காணிக்கையெல்லாம் கொடு, உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீ ஊழியமே பண்ணு, ஆனால் எங்கே மட்டும் போகாத, ஆண்டவர் பக்கத்தில் போகாதன்னு இந்த பாவம் என்ன பண்ணும், பின்னால் இருந்து நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒன்று. இரண்டாவது, இந்த பாவம் என்ன பண்ணுன்னா, ஆண்டவரை நம்மக்கிட்ட வரவிடாது, ஆண்டவரை நம்மகிட்ட வரவிடாது. ஏன்னா ஆண்டவர் பாவம் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறதில்ல, வாசம் பண்ணுறதில்ல. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59ஆம் அத்தியாயத்தினுடைய 1வது 2வது வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, ஒரு அப்ஸ்டக்கிள் இருக்குது, ஒரு ஹர்டல் இருக்குது. என்னன்னு சொன்னால் அவரே சொல்கிற பாருங்க, ஏசாயா 59:2 வாசிங்கள். உங்கள் அக்கிரமங்களே, யுவர் ஓன் டிரான்ஸ்கிரஷன், யுவர் ஓன் சின்ஸ், யுவர் ஓன் வயலேஷன்ஸ், இது என்ன பண்ணுது, these are all making some separation from you and God. தேவனுக்கு உங்களுக்கு இடையில ஒரு பிரிவினை ஏற்படுது. அப்போ என்ன அர்த்தம், பாவம் என்ன பண்ண மாட்டேங்குது, தேவனை நம்ம பக்கத்தில் வரவிட மாட்டேங்குது. ஏன்னா பாவம் இருக்கிறதுல ஆண்டவர் வர்றது கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலே என்ன தெரியுமா, இப்போ தேவனே தூரத்தில் இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டான்னு வச்சிங்களா, அதுக்கு மேலே இந்த பாவம் என்ன பண்ண விடாதுன்னா நம்ம ஆசீர்வாதம் வாழ விடாது. ஆண்டவரே நமக்கு காசு, பணம், வீடு வசதி எல்லாம் கொடுத்து, அறிவு ஞானம் எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்தாலும் கூட இந்த பாவம் நம்மக்கிட்ட இருந்தால் இது நம்ம என்ன பண்ண விடாது. இப்போது சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வச்சிங்களா, ஒருத்தருக்கு அவர் வீட்டில் என்ன ஜிலேபி இருந்து என்ன பிரயோஜனம். நிறைய பேர் என்ன சுகர் எத்தனை லெவலில் இருந்தாலும் அவங்க சாப்பிட்றத ஒழுங்காக சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. வழக்கமாக சாப்பிடுகிற ஸ்வீட்ஸு, வழக்கமாக சாப்பிடுகிற பிரியாணி, வழக்கமாக சாப்பிட்ற மீட் ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்குது, அது வேறு கதை. ஆனாலும் கொஞ்சம் கரெக்டாக இருக்க விரும்புகிற ஒருத்தர் அவருக்கே சுகர் கம்ப்ளைண்ட் நிறைய ஏறி போச்சு. அவர் வீட்டில் எத்தனை மூட்டை சர்க்கரை இருந்து என்ன பிரயோஜனம், எத்தனை மூட்டை எவ்வளோ பாக்கெட்டாக லட்டு இருந்தாலும் சரி, எந்த விதமான ஸ்வீட்ஸ் தான் ஜாங்கிரி தான் சரி, என்ன செய்ய முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற கம்ப்ளைண்ட் என்ன பண்ண விடாது, சாப்பிட்டாலும் ஒன்று ஏறிடும், அப்புறம் பிரச்சனை வரும். அதுபோல் ஆண்டவரை ஆசீர்வதித்தாலும் கூட இந்த பாவம் என்ன பண்ண விடாது, இட் won't allow us to enjoy that, அதை அனுபவிக்க விடாது. சாலமோன் ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதம் கொடுத்தார், நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு தரவே இல்லை. அவருக்கு அள்ளி கொடுத்தாரு பாருங்க, நம்மளை பாட்டு பார்க்க வச்சுட்டாரு, நிறைய அள்ளி கொடுத்து அந்த மனுஷன் ஆசீர்வாதத்தினுடைய அளவில் அதிகமாக போனதுனால கல்யாணம் பண்ணுற அளவுகளில் கூட ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டான்.
உலகத்தில் எவனும் இந்த அளவு பண்ணியிருப்பான்னு புராணங்களில் கூட இருக்குதோ நமக்கு தெரியலை. அவர் நம்மால் என்ன பண்ணிட்டார், எவ்வளோ பேரை கல்யாணம் பண்ணார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல காரியம் செஞ்சார். பண்ணதே 1000 ரவுண்டாக பண்ணியிருக்கார். இல்லைன்னா நாம் அந்த டிஜிட்டலில் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப கடினமாக இருந்திருக்கோம். 1000 பேர் என்ன பண்ணிட்டார். நமக்கு அதனால் ஆன்சர் பண்ணுறது கடினமே கிடையாது. 1000 பேர் சரியா, சரி 1000 பேரை கல்யாணம் பண்ணார், இருக்கட்டும், அது அவர் கதை. நாமெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படி இவ்வளோலாம் ஆசீர்வாதம் பண்ணார். வெள்ளியும் பொண்ணு அவர் காலத்தில் கற்களை போல் கருதப்பட்டது. நிறைய வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணார். அந்த மாதிரி நல்லா சாப்பிட்றது, நல்லா உடுக்கிறது, நல்லா கற்பனை பண்ணுறது, அவரை மாதிரி வர்ணிக்கிறதுக்கு அவருக்கு முன்னாலே ஆள் இருக்கல, இன்னாலும் இருக்கல, அந்த அளவுக்குலாம் இருந்தார். எல்லாம் செய்தாருங்க. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். ஆனால் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, மாயை மாயை. சூரியனுக்கு கீழே நடந்தவர்களெல்லாம் கவனித்து பார்த்து எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருந்தது. என்ன அர்த்தம்? என்னதான் ஆண்டவரே அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அந்த பாவம் என்ன பண்ண மாட்டேங்குது, அதை அனுபவிக்க விட மாட்டேங்குது. அனுபவிச்சால் நிறைவடைய விட மாட்டேங்குது, திருப்தி கிடைக்க மாட்டேங்குது. சவுல் ராஜாவுக்கு தேவன் என்ன பண்ணார், ராஜ பதவியே கொடுத்தார். யெரொபெயாம் என்பவருக்கு ராஜ பதவியே கொடுத்தார். அனுபவிச்சாங்களா? இல்லை. ராஜாவாக வருகிற ஒரு பெரிய நிலைமை ஆண்டவர் கொடுத்த பிறகு கூட சவுல் கடைசி சூசைட் பண்ணி தான் செத்து போட்டார் இருந்தால். இது எது சொல்றா, பாவம் நம்மை தேவனிடத்தில் போக விடாது, பாவம் தேவனை நம்மிடத்தில் வர விடாது. ஒருவேளை தூரத்தில் இருந்து நீ முடிஞ்சா வாழ்ந்துக்கப்பா அப்படின்னு ஆண்டவரே நமக்கு ஆசீர்வாதங்களை தூரத்துலேருந்து கொடுத்தா அது நம்மகிட்ட இருந்தாலும் நாம் என்ன பண்ண முடியாது, அதை வச்சு வாழ முடியாது, ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஏன்னா பாவத்துக்கு அப்படிப்பட்ட நேச்சர் இருக்குது, அந்த விதமான தன்மை இருக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவரிடத்தில் வருகிறவர்களை முதலாவது பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். பாவ விடுதலை தான் தேவன் தருகிற முதலாவது ஆசீர்வாதம். இந்த முதலாவது ஆசீர்வாதம் யார் யார்கிட்ட இல்லையோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஏனென்றால் ரோமர் 8:9 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் கிறிஸ்து உரியவர்களே இல்லை. அப்போது கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அவரோட நம்ம ஐக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அவரோட ஐக்கியம் இல்லைன்னா நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் கிடையாது, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமானது கிடையாது. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய ப்ரைம் ஐடென்டிட்டி என்னன்னு சொன்னால், அதனுடைய டிசைன் என்னன்னு சொன்னால், முதல்ல நாம் என்ன பண்ணியிருப்போம், பாவ விடுதலை உள்ளவளாக இருப்போம். ஏங்க ஆண்டவர் இந்த பாவத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு? இப்போ நாம் வேறு நிறைய காரியங்களை கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் பாவ விடுதலைக்கு ஏன் இவ்வளோ முக்கியமாக கவனம் செலுத்துகிறாரு? இந்த பாவ விடுதலைக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை அறைய கொடுத்தார், இரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், நிறைய கஷ்டங்கள் பட்டார். அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்குங்க அந்த பாவ விடுதலை உருவாக்கினார்? மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் தான் ஆசீர்வாதங்களுக்கு மிகப்பெரிய தடை. பாவம் தான் மிகப்பெரிய தடை. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 5:25 நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. உங்ககிட்ட இருக்கிற பாவம் தான், உங்ககிட்ட இருக்கிற அக்கிரமம் தான் உங்களுக்கு நன்மையை வர விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, நாம் இந்த ஆசீர்வாதத்தை விரும்பலை, இல்லைன்னா முழுசாக விரும்பலை. அப்படி விரும்பாவிட்டாலும் அதுதான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பாவ விடுதலை தருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் நிச்சயமாக நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கணும், பாவ விடுதலை கிடைச்சிருக்கணும். ஏன்னா பாவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடை. இந்த பாவம் விலகி விட்டதுன்னு சொன்னால் ஆண்டவர் அதற்கு பிறகு பரலோகத்தில் தான் நன்மை தரணும்னு கிடையாது. இந்த பாவம் நீங்கின நிலைமையே ஒரு ஆசீர்வாதமாக மாறிடும். என்னுடைய வாழ்வில் பாவம் இல்லைன்னு சொன்னால் நான் தேவனுடைய கிருபையினால் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கான தடை நீங்கிவிட்டது. ஏன்னா பாவம் தான் நம்முடைய சுபாவங்களை அழிக்கிறது. பாவங்கள் தான் நம்மிடத்தில் பல தவறான பழக்க வழக்கங்களை உருவாக்குறது. பாவம் தான் நம்முடைய நிம்மதிக்கு எதிரி, பாவம் தான் நம்முடைய முன்னேற்றத்துக்கு எதிரி. இப்படி பல விதங்களில் பாவம் தான் தடையாக இருக்கிறபடினாலே இந்த பாவத்தை தான் ஆண்டவர் முதலாவது நம்மை விட்டு நீக்குகிறார். எனவே இந்த லெந்து காலத்து என்று சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்தினுடைய இறுதிப்பதில் இருக்கிற நாம் லெந்து காலங்களுக்கு நாம் கொடுக்கிற அர்த்தத்தின்படி இவற்றை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பாவ விடுதலை உள்ளவர்களாக இருக்கிறோமா? பாவ விடுதலை என்ன? பாவ விடுதலை பெற்றவங்க தேவனுடைய பார்வையில் தவறானவைகளை செய்ய மாட்டாங்க, செய்யாமல் வாழ முடியும். உண்மையாக, ஒழுங்காக, நேர்மையாக, நீதியாக, அன்பாக, தாழ்மையாக, பொறுமையாக வாழ முடியும். வாழ முடியாமல் அல்ல, வாழ முடியும், வாழ வைப்பார்.
ஒன்று யோவான் 3:9 சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. உடனே ஒரு கேள்வியெல்லாம், ஒரு பாவமும் செய்ய மாட்டாங்களா? தேவனால் பிறந்தவருடைய வாழ்க்கையிலும் சில தவறுகள் வரலாம், குறைகள் வரலாம், குற்றங்கள் வரலாம். ஆனால் பழைய நாட்களைப் போலல்ல, இப்பொழுது அவர்கள் தங்களுடைய தவறுகளை உடனடியாக உணர்வார்கள். ஒரு தவறு செய்துவிட்டால் உணர்வார்கள். ஒரு தவறான சுபாவத்தின்படி நடந்து கொண்டால் உடனடியாக உணர்வார்கள். ஒரு தவறாக ஆசைப்பட்டு விட்டால் உடனடியாக உணர்வார்கள். உணர்ந்து என்ன செய்வார்கள்? ஆண்டவரிடத்தில் தங்களுடைய வருத்தத்தை தெரிவிப்பார்கள். ஆண்டவருமே மன்னிப்பார் இல்லையா? அதைத்தான் யோவான் 1:1 நம்ம வாசிக்கிறோம். ஒருவன் பாவம் செய்வானால் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால் பழைய காலத்தில் நாம் இயல்பாக பாவம் செய்தது வேற, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்வில் நடக்கிற சில தவறுகள் வேற. அந்த தவறுகளோடு நம்ம வாழ மாட்டோம். தவறுகளை அறிகிறோம், உணர்கிறோம், ஆண்டவரத்தில் அறிக்கையிடுகிறோம், மன்னிக்கப்படுகிறோம், ஆண்டவருடைய ஐக்கியத்தோடு வாழ்கிறோம். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாவம் இல்லாத வாழ்க்கை என்றால் வாட் டஸ் இட் மீன்? we are having a close fellowship with Christ. அந்த உறவோடு வாழ்கிறபடினால தவறுகளோடு வாழ மாட்டோம், தவறான சுபாவங்களோடு வாழ மாட்டோம். நான் வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு நான் செஞ்சது சரிதான் சொல்ல மாட்டோம். நாம் இன்னொருவன் மேல் பொறாமை வைத்து விட்டு அது சரிதான் நினைக்க மாட்டோம். இன்னொருவரை வெறுத்து விட்டு விரோதித்து விட்டு ஆனால் அப்படி தான் இருப்பேன்னு சொல்ல மாட்டோம். ஆண்டவர் நம்மோட இருந்தால் நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நம்ம அவரை பார்ப்போம். ஐயோ, இது அவருக்கு பிடிக்காது, இந்த சுபாவம் அவருக்கு பிடிக்காது, இந்த பழக்க வழக்கம் அவருக்கு பிடிக்காது, இந்த வார்த்தை அவருக்கு பிடிக்காது, இந்த மாதிரிப்பட்ட பொழுதுபோக்கெல்லாம் அவருக்கு பிடிக்காது, இதெல்லாம் தவறான பொழுதுபோக்கு, இந்த மாதிரி பழகிறது அவருக்கு பிடிக்காது, இந்த மாதிரி பேசுறது பிடிக்காது அப்படின்னு அவர் நம்முடைய வாழ்வினுடைய மையத்தில் இருக்கிறபடினாலே நாம் அவரை பார்த்து என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்வை சரியாக வைக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்வை சரியாக வைக்கிறார். அதனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறவனுக்கு முதலாவது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? பாவ விடுதலை. சரி, இது முதலாவது ஆசீர்வாதம். இப்போ இந்த ஆசீர்வாதம் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் இந்த ஆசீர்வாதம் நம்ம இடத்துல இருக்கிறதா பார்க்கணும். அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, அப்புறம் சரி, நாம் தேடுற ஆசீர்வாதம் எப்போ வரும்? இந்த மாதிரி அனுபவங்கள் வருகிற பொழுதே அந்த ஆசீர்வாதம் நம்ம இடத்துல வந்துடும். நீங்கள் தனியாக போய் லிஸ்ட் போட்டு கேட்க வேண்டிய தேவை கிடையாது. ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், அதை தாரும், இதை தாரோன்னு கேட்க தேவை கிடையாது. ஏன்னா மத்தேயு 6:33 என்ன சொல்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறதான பாவ விடுதலை என்கிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில் வருகிற பொழுது இதுவரையிலும் இதுதான் நம்முடைய நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் தடையாக இருந்தது. அந்த தடை விலகுகிற பொழுது நாம் என்ன செய்வோம்? we can live the blessed life. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோம், நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம், நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம், நன்மையான வாழ்க்கையை வாழ்வோம், அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்க்கும் பொழுது முதலாவது அவரை போல நாம் மாறும்படியாக நம்ம என்ன பண்ணுறாரு? பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். அதைத்தான் ரோமர் 6:14 வாசிக்கிறோம். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து கீழ்ப்பட்டிருக்கிறபடினால பாவம் என்ன பண்ணாது? that cannot overcome us, நம்மை மேற்கொள்ளாது. அடுத்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம் எப்படி வருது? பாவம் நம்மை விட்டு போகுது. இனி நாம் பாவத்துக்கு no longer we are slaves to sin, பாவத்துக்கு அடிமை கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறாருன்னா, நீ அழுது கூக்குரலிட்டு கூப்பாடு போட்டு நல்லா ஜெபம் பண்ணணும். அப்போ நான் பார்த்து என்ன பண்ணுவேன்? பரிதாபப்பட்டு போனால் போதுன்னு என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதனால் நிறைய பேர் டீச் பண்ணவே செய்கிறாங்க. நீங்கள் அழுது ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். கண்ணீர் வந்தால் நம்ம ஜெபம் பண்ணலாம், அழுக வந்தால் ஜெபம் பண்ணலாம். நிறைய நேரங்களில் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு தேவை இருக்காது, ஆனால் அவங்க ஜெபம் பண்ணால் அழுதான் ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமலே அழுவாங்க. பைபிள் படிக்க விடுங்க, அப்போ அழுதுட்டு தான் படிப்பாங்க. அது ஒரு விதமான பக்தி. ஒரு பாட்டு பாட சொல்லுங்கள், அழுதுகிட்டே பாட்டு பாடுவாங்க. ஒரு சாட்சி சொல்லுங்கள், அழுதுகிட்டே சாட்சி சொல்லுவாங்க. பிரசவம் பண்ண விட்டால் அவ்வளோதான். ஏன்னா அவங்க பக்தி அழுகையோட கலந்துருக்கும். அதாவது நாம் எதை சிந்திக்கணும்னா, அழுக வந்தால் அழுகணும், கண்ணீர் வந்தால் கண்ணீர் என்ன செய்யணும்? ஆண்டோடைய சமூகத்தில் நாம் கொட்டணும். ஆனால் அதுக்காக நம்ம ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய தேவையில்லை. அழுகை வரணும், அழுது ஜெபம் பண்ணணும், எனக்கு அதை ஃபீல் பண்ண முடியலையே, எப்படி அதை பெறுகிறது? சினிமாவிலெல்லாம் நடிக்கணும்னா அழுகணும்னா என்ன பண்ணுவாங்க? கிளீசரின் போட்டுவாங்க. அவங்களுக்கு அழுகை வரோம், கண்ணீர் வரோம், அது பண்ணுவாங்க. நம்ம அதை மாதிரி பண்ண முடியுமா? ஆண்டவர் நடித்து காட்டவா சொல்கிறாரு? இல்லை,
அழுக வந்தால் அழுங்க, கண்ணீர் வந்தால் கண்ணீர் விடுங்க. ஆனால் கண்ணீரை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை பார்த்து அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்த்து, அல்லேலூயா, நம்மை பார்த்த நான் யாருங்கிறத பார்த்து தான். உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ நன்மை செய்கிறீங்க. சில இடத்துல அழுது கேட்குதுங்க, சில எல்லா நேரம் அழுதா கேட்குது, அடம் பிடிச்சி கேட்குது. அப்படி தானே, தந்து தான் ஆகணும், அப்படி தானே, உரிமையோடு கேட்குது. எவ்வளோ அடம் பிடிச்சி கேட்குறாங்க. நம்ம அதுக்காக கொடுக்காமல் இருக்கிறோம். எங்கிட்ட அழுதுட்டு கேட்டால் தான் கொடுப்பேன். அழுகிற புள்ள தான் என்ன செய்யும், பால் குடிக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. சில நேரம் அழுது கேட்டால் சரி, புள்ள அழுதே, கண் கலங்குதே, அப்படி நம்ம என்ன பண்ணிடுவோம், பிள்ளை கொடுத்துருவோம். ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளை ஒன்றும் அளவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதை அடம் பிடிச்சி கேட்குது, நம்ம கொடுத்துறோம். ஏன்னா அது நம்முடைய பிள்ளையாக இருக்கிறது. அப்போ நாம் அந்த உறவைத்தான் பார்க்குறோமே என்று பிள்ளை அழுகிறதா, கண்ணீர் வடிக்கிறதா, கெஞ்சுகிறதா அப்படியெல்லாம் பார்க்கறது கிடையாது. அதுபோல் தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா கண்ணீரோடு ஜெபித்தால் ஆசீர்வதிப்பார், இறங்கி அதாவது இரக்கம் வரும்படியாக மன்றாடி ஜெபித்தால் ஆசீர்வதிப்பார். இது எல்லாம் இயல்பாக வந்தால் நம்ம செய்யணும், மன்றாடி ஜெபம் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா, தேவன் தம்முடைய ஒரேபேரான குமாரனை நமக்கு தந்தருளினார்னு படித்தோம் யோவான் 3:16. 1:12 யோவானில் என்ன படித்தோம், அவருடைய நாமத்தினுடைய விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் யாரை மாறுறாங்க, ரொம்ப பக்தர்களாக மாறுகிறாங்க. அப்படி இல்லை, பிள்ளைகளாக மாறுகிறாங்க. அப்போ ஆசீர்வாதம் எந்த ரூட்டில் வருது பார்த்தீங்களா? ஆண்டவர் முதலாவது நம்மை விட்டு பாவத்தை நீக்கிறாரு. பாவத்தை நீட்டினோடனே ஆட்டோமேட்டிக்கலி நம்ம யாரை மாறுறோம், we are becoming God's children, தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். அதைத்தான் 1 கொரிந்தியர் 1:31 சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு யாராக கொடுக்கப்பட்டனா, அவர் தான் நம்முடைய நீதி, he is our righteousness, அவர் தான் நம்முடைய விடுதலை, ரிடம்ஷன், அவர் தான் நம்முடைய ஹோலினஸ். அப்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது நம்ம யாராக மாறுறோம்னா, கலாத்தியர் 4:7 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை வாசிக்கலாமே. கலாத்தியர் 4:7 இனி நீ அடிமையாக இராமல், அடிமை தான் கெஞ்சுவோம், அப்படி தான், நான் கெஞ்சினா தான் முதலாளி இறங்குவார், மண்டானா தான் முதலாளி இறங்குவார், ரொம்ப பரிதாபத்தை பெருமிதமாக ஏதாவது செஞ்சால் தான் இறங்குவார். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்கிறது, நோ லாங்கர் யூ ஆர் ஸ்லேவ், நீ யார் கிடையாது, அடிமை கிடையாது. அப்புறம் யார், புத்திரனாக இருக்கிறாய். அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நாம் எப்போவுமே அழுகிய ஆவி தான் எதிர்பார்ப்போம், நீ கண்ணீர் ஆவி தான் எதிர்பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன ஆவி அனுப்பியிருக்கிறாரு, புத்திரனின் ஆவி, உரிமையின் ஆவி, உறவின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி. அப்போ தேவனுடைய பிள்ளை என்கிற ஆவி. நான் இப்படி சொல்லுகிறதுனால நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. அழுது ஜெபம் பண்ணுறது, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறது நான் தப்பாக சொல்கிறேன், அப்படி சொல்லவே இல்லை. நாம் அப்படி பண்ணாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அப்படி நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நமக்கு கண்ணீர் வந்தால் நிச்சயமாக ஆண்டோடைய சமூகத்தில் மனுஷங்கள்கிட்ட முன்னாடி போய் அழுறத பதிலாக என்ன பண்ணணும், ஆண்டோட சமூகத்தில் போய் அழணும், கண்ணீர் விடணும். ஆனால் இப்படியெல்லாம் பண்ணாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அப்படி நினைக்க தேவை கிடையாது. ரொம்ப உபவாசத்தோடு ஜெபம் பண்ணாதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டம் வந்தால் போடுவோம் உபவாசம்னு போட்டுருவாங்க, இல்லைன்னா ஒரு ஜெபம் கூட பண்ண மாட்டாங்க. ஒரு காலை ஜெபம் கிடையாது, மாலை ஜெபம் கிடையாது. ஒரு கஷ்டம் வந்துன்னா இரவும் பகலும் ஜெபம். இன்றைக்கி நான் இரவெல்லாம் ஜெபம் பண்ண போகிறேன், சந்தர்ப்பவாதம், தேவைன்னா இரவு ஜெபம் நான் ஸ்டாப்பாக நடக்கும், எக்ஸ்ட்ரா டைம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நார்மலாக என்ன கிடையாது, ஒரு ஜெபமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆசீர்வாதங்கள் எப்படி வருதுன்னு சொன்னால், தேவன் நம்மை பிள்ளைகளாக மாற்றுகிறார், பக்தர்களாக அல்ல. அதனால தான் அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்து பிள்ளைக்குரிய உரிமையின் ஆவி, உறவின் ஆவி. அந்த உரிமை உறவு வந்துட்டால் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? ரோமர் 8 சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடுவோமா. அதுக்கு அது எப்படி நடக்குன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற உங்ககிட்ட நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கூப்பிடுங்கன்னு சொல்லலாம். அப்பா பிதாவே அப்படின்னு நீங்கள் நல்லா பிளான் பண்ணி கூப்பிடுங்க அப்படி சொல்லலை, இல்லை ப்ரோக்ராம் பண்ணி கூப்பிடுங்கன்னு சொல்ல. அந்த ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணும், த ஸ்பிரிட் தட் வி ஹவ் காட் ஃப்ரம் காட், தேவன் பெற்றாவி என்ன பண்ணும், it will make us call God as our father, daddy அப்படின்னு கூப்பிடும். அந்த உரிமையின் ஆவியை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ ஆசீர்வாதம் எப்படி இங்கே வருது, பிள்ளை, புத்திரன், அந்த உறவின் வழியாகத்தான் வருகிறது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்னா, தேவனோட ஒரு உறவு வந்துவிடும், தேவனுடைய பிள்ளை என்கிற உறவு வந்துவிடும். அந்த உறவின் வழியாகத்தான் ஆசீர்வாதம் வருகிறது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை யாருக்கு வச்சிருக்கிறாரு, எல்லாருக்கும் அல்ல, ஜெபிக்கிறவங்க எல்லாருக்கும் அல்ல, உபவாசிக்கிற எல்லாருக்கும் அல்ல, காணிக்கை கொடுக்கிற எல்லாருக்கும் அல்ல, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அல்ல. ஆண்டவர் ஆசீர்வாதங்களை யாருக்கு வைத்திருக்கிறார் என்றால்,
தம்முடைய பிள்ளைகளுக்கு. அதனால் முதலாவது நான் பக்தனாக இருக்கிறேன் என்கிற நிலைமையில் இராதபடிக்கு பிள்ளையாக இருக்கிற நிலைமைக்கு வர வேண்டும். உறவின் வழியாகத்தான் ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பது வேதம் தெளிவாக சொல்லுகிற காரியம். அப்போது நாம் இந்த நாளில் நிறைய பேர் என்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறாரு, ஒரு வீடு கட்ட உதவி செய்திருக்கிறாரு, என் பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வச்சிருக்கிறாரு, நல்ல வேலை கொடுத்துருக்காரு சொல்லுவான். நல்ல விஷயந்தான். ஆனால் நிறைய பேரால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மனம் திருப்பி இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நிறைய வீடுகளுக்கெல்லாம் போகிற வேளை அந்த பிள்ளைகள் வாங்கின அவார்டுகள், நிறைய டிஸ்டிங்ஷன்லாம் வாங்கியிருப்பாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டில் வந்திருப்பாங்க, நிறைய ரேங்க்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, ஆத்லெட்ஸாக இருந்து நிறைய மெடல் வாங்கியிருப்பாங்க. நாம் அவங்க வீட்டுக்கு போனவுடனே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் என் பையன் இப்படி பாஸ் பண்ண, என் பொண்ணு இப்படி பாஸ் பண்ணிச்சு, என் பொண்ணுக்கு இந்த வேலை கிடச்சி, அந்த பையனுக்கு இந்த மெடல் கிடச்சி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க, ஒன்று சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? என் பையனோ பொண்ணோ இல்லை நாங்களோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லாத வரைக்கும் இந்த கல்வி, நல்ல எஜுகேஷன் கிடச்சிருக்குது, நல்ல ஜாப் கிடச்சிருக்குது, நல்ல பிஸ்னஸில் செட் ஆகிருக்கிறோம், இதெல்லாம் நாம் சொல்கிற மாதிரி பெரிதான ஆசீர்வாதம் கிடையாது. நாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு பேசுவோம், கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே. உடல் வியாதி நீங்கிறது கர்த்தருடைய பெரிதான கிருபை அல்ல. வியாபாரத்தில் கிடைத்தது கர்த்தருடைய பெரிதான கிருபை அல்ல. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைத்தது கர்த்தருடைய பெரிதான கிருபை இல்லை. வீடு வாங்கினது பெரிதான கிருபை இல்லை. வெளிநாட்டுக்கு போனது பெரிதான கிருபை இல்லை. அப்போ அது என்னங்க? அது சின்ன கிருபை. அதெல்லாம் லிட்டில் கிரேஸ், சின்ன கிருபை. பெரிய கிருபை என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டதன் மூலமாக, இரத்தம் சிந்தினது மூலமாக என்ன கிடைத்ததோ அதுதான் பெரிதான கிருபை. தட்ஸ் a great grace of God. எனவே தான் யோவான் 1:12 என்ன சொல்லுகிறது? இயேசுநாதரோட சத்தியமும் கிருபையும் வந்தது. ஆகையெல்லாம் எபேசியர் 2:8 10 வாசிக்கணும். கிருபையினால் என்ன பண்ணோம்? பணக்காரனாகணும், கிருபையினால் வீடு வாங்கணும், அப்படி வசனம் சொல்லல. கிருபையினால் முதலாவது என்ன நடக்கணும்? நீங்கள் வீடு வாங்குங்க, நல்ல பிஸ்னஸில் இருங்க, நிறைய பணம் சம்பாதிங்க, நிறைய லேண்டு வாங்க, நிறைய அசட்டு வாங்க, நிறைய கோல்டு வாங்க, அது பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் குட்டி கிருபை. பெரிதான கிருபை சிலுவையின் மூலமாக வந்தது. அது என்ன கிருபை? பாவியாக இருந்த என்னை ஆண்டவர் பொழுது யாராக மாற்றி இருக்கிறார்? பிள்ளையாக மாற்றி அப்பா பிதாவேன்னு கூப்பிட வச்சிருக்கிறார். ஐயா சாமின்னு அல்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாமி 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 சாமின்னு தான் சொல்லுவாங்க. சொல்கிறது தப்பு, நான் சொல்ல வரல. ஆனால் அதை விட்டு ஆண்டவர் சூப்பராக நமக்கு வேறு வார்த்தைகள் வச்சுக்க. என்ன? நான் பிள்ளை. ஆண்டவர் எனக்கு ஐயா சாமி கிடையாது, அப்பா பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உறவின் வழி, த்ரூ த ரிலேஷன்ஷிப். அதைத்தான் யோவான் 15 சொல்கிறது, என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அந்த கனிகள் தான் ஆசீர்வாதங்கள். சரி, அப்போ இரண்டாவது இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்துட்டோம்னு சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அது இரண்டாவது ஆசீர்வாதம் உறவின் ஆசீர்வாதம். அப்போ பிள்ளை என்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸில் அந்த ஏரியாவில் நின்று கொண்டு தான் நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். மூன்றாவதாக சொல்லி முடிக்கிறேன், நேரங்கள் அதிகமாக கடந்து விட்டதை உணர்கிறேன், நான் முடித்து விட விரும்புகிறேன். ஆக ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தே ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. எத்தனை ஜெப கூட்டங்கள் போனாலும் சரி, எத்தனை உபவாச கூட்டங்கள் போனாலும் சரி, எத்தனை ஊழியக்காரங்கிட்ட போனாலும் சரி, எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் சரி, if we really want to be blessed, நாம் ஒரு இடத்துக்கு வரணும். எந்த இடத்துக்கு வரணும்? இயேசு கிறிஸ்து வரணும். வந்தால் பாவ விடுதலை வந்துடும், தேவ உறவு வந்துடும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 29ஆம் வசனம். ரோமர் 8:29. அதை திருப்பி சொல்லும். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்கள் எதற்கு முன்னறிந்திருக்கிறாரு? தம்முடைய குமாரனுக்கு ஒப்பான சாயல், அந்த டிவைன் க்ளோரி நம்ம இடத்துல வரணும், அந்த டிவைன் பியூட்டி நம்ம இடத்துல வரணும். அது என்னங்க அந்த டிவைன் க்ளோரி? அதுதான் சுபாவ ரீதியான வாழ்க்கை. ஆண்டவர் மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, நல்ல பண்புகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், நல்ல குணாதிசயங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஏங்க, எனக்கு குணாதிசயத்தை பற்றி ஒன்றும் பெரிய தேடல் கிடையாது. எனக்கு காசு தான் பிரச்சனை. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலை, வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஒரு சொந்த வீடு இல்லை, பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சுவலி, இப்படி தான் நாம் நினைப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமாக ஆண்டவர் கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் என்ன? எல்லா நன்மைகளும் ஆண்டவர் செய்தாலும் முதல் ஆசீர்வாதம் என்ன? தம்முடைய குமாரனுக்கு ஒப்பான சாயல், சுபாவ ரீதியான ஆசீர்வாதங்கள். ஆகையால் தான் யோவான் 15 வாசிக்கும் பொழுது என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார்.
அப்போது சுபாவங்கள் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா காசுக்கெல்லாம் குறைவில்லைங்க. அருமையான வீடு கட்டி வச்சுருக்குறாங்க, நிறைய ரூம்ஸ் இருக்குது, நல்ல வெல் ஃபர்னிஷ்டு, அருமையாக இருக்குது, எந்த பக்கத்தை பார்த்தாலும் நல்லாவே இருக்குது, வீட்டில் அனுபவிக்கிற எல்லாமே இருக்குது. ஃப்ரண்டில் ஒரு கார் நிற்குது, பேக்கில் ஒரு கார் நிற்குது, அந்த பக்கம் ஒரு கார் நிற்குது, இந்த பக்கம் ஒரு கார் நிற்குது, நிறைய பேங்க்ஸில் டெபாசிட் இருக்குது. அம்மாவுக்கு நிறைய கோல்டு வாங்கி கொடுத்துருக்கிறார், நிறைய செயின் வாங்கி கொடுக்குறார். அவங்க 5 பவுனில் செயின் கேட்டால் இவர் 10 செயினே வாங்கி கொடுக்குறார், 10 பவுன்லேயே வாங்கி கொடுக்குறாரு. அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரவில்ல ஜிகு ஜிகுன்னு வர்றாங்க இல்லையா, அப்படியே ஒளி இருக்கிறாங்க, கோலார் தங்கச்சுரங்க மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனால் நிறைய குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை. ஏங்க உங்களுக்கு சந்தோஷங்கள் கேட்டு பாருங்கள், என்ன சொல்லுவாங்க? ஏழையாக இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கத்தில் இருந்தாலும் சரி, ரிச்சாக இருந்தாலும் சரி, நிறைய பேருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லைங்க, சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை. எல்லாம் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் தேர். ஆனால் இல்லாத என்ன? சந்தோஷம், சமாதானம். அதுக்கு என்ன காரணம்? வேற ஒன்றும் இல்லை, சுபாவ குறைவு தான். சுபாவ குறைவு தான். ஒரு பொறுமை இல்லை, தாழ்மை இல்லை, ஒரு சகிப்புத்தன்மை இல்லை, ஒரு நல்ல மனம் இல்லை. ஆகையால் தான் ஆண்டவர் வந்து பேசுகிறவள மலை பிரசங்கத்தில் வாசிக்கிறோம். யாரை பாக்கியவான்கள் சொன்னார்? பணமுடையவர்களெல்லாம் பாக்கியவான்கள், பெரிய வீடுகளை உடையவர்களெல்லாம் பாக்கியவான்கள், மிகுதியாக படித்து பட்டம் பெற்றவர்களெல்லாம் பாக்கியவான்கள், அரசியலிலே முன்னுக்கு வந்து பதவிகளை பெற்றவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள், அறிவு ஞானம் உனக்கு அதிகமாக இருந்தால் அவர்கள் பாக்கியவான்கள். இந்த மாதிரி சேர்க்கவே இல்லை அந்த லிஸ்ட்டில். அவர் சொன்னது என்ன? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுடையவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் பசிதாகமுடையவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். பாருங்கள், இந்த குணாதிசயம் மட்டும் நமக்கு கரெக்டாக இருந்துன்னு வச்சுங்க, வாடகை வீட்டில் கூட நல்லா வாழலாங்க. குணாதிசயம் சரியில்லை, தாஜ்மஹால் மாதிரி வீடு கட்டி வச்சாலும் அங்கேயும் ஃபைட்டிங் தான் நடக்கும். நான் ஒரு டைமில் ஒரு பிக்சர் பார்த்தேன், ஒரு போர்ட்ரைட். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான வீடுங்க, சூப்பர் வீடு. எங்களுக்கு அந்த மாதிரி வீடு இல்லை. அது அந்த நம்ம இல்லாத படத்துலேயே பார்ப்போமே, அந்த படத்தில் பார்க்குறோம், அழகான வீடுங்க. அந்த வீட்டில் ஒரு கணவன், ஒரு மனைவி, 2 பிள்ளைகள். அதை வரைஞ்சிருக்கிறான் ஓவியன். எப்படி வரைஞ்சிக்காம பாருங்கள். வீட்டை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அழகாக இருக்குது, பார்த்தா உங்களுக்கே ஒரு மலர்ச்சி வரும், அதை பார்த்து சந்தோஷப்படலாம். அந்த வீட்டு நடுவில் 4 பேர் இருக்கிறாங்க. யார்? ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், 2 சில்ட்ரன். ஹஸ்பண்ட் அந்த பக்கம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார், மனைவி இந்த பக்கம் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? எங்கே பார்க்குறதுன்னு தெரியாமல் அவங்க எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. அழகான வீடு, வெல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ், நல்ல இன்டீரியர் டெக்கரேஷனாக சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ஆள் முகத்துலேயும் சந்தோஷம் இல்லை, இந்த அம்மா முகத்துலேயும் சந்தோஷம் இல்லை. இந்த 2 பிள்ளைகளையும் எப்படி டிப்ரெஸ்டாக இருக்குது. காரணம் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மனநிலை இல்லை. ஒரு நல்ல மனநிலை நமக்கு இல்லைன்னா நம்ம எவ்வளோ சம்பாதிச்சு என்னங்க பண்ணுறது? ஒரு சிலருக்கெல்லாம் எவ்வளோ பெரிய அறிவு இருக்குது தெரியுமா? கிலோ கணக்கில் வாங்கலாம். வாய் திறந்தால் அறிவாக கொட்டுது. படிச்சிருக்க படிப்பு 10வது அவ்வளோ நீளத்திற்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டில் போட்டால் அது இருந்த விசிட்டிங் கார்டு இவ்வளோ தான் இருக்கணும்னு ஒரு காலத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் அளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதனால் என்ன பண்ண முடியல, நம்ம படித்த டிகிரியை போடுறதுக்கு பற்ற மாட்டேங்குது. அதில் குட்டி ஒன்று போட வேண்டியிருக்கு, பேரை போட்டு நிறைய போட வேண்டியிருக்குது. டிகிரிஸ் எல்லாம் நிறைய தான் இருக்குது. மனசில் சந்தோஷம் இல்லையே, ஒரு நல்ல பண்பு இல்லையே, ஒரு நல்ல தன்மை இல்லையே, பார்த்து முன்மாதிரியாக இருக்கிற ஒன்றுமே இல்லையே. குணாதிசய குறைவு தான் ஆசீர்வாதங்களுக்கு பெரிய தடை. குணாதிசயம் இருக்கிறவன் வாடகை வீட்லேயும் சந்தோஷமாக இருப்பான், குணாதிசயம் இருக்கிறவன் குறைஞ்ச வருமானத்துலேயும் நல்லா இருப்பான். குணாதிசயம் இல்லை, நாம் எந்த ஊரில் போனாலும் சரி. சிலர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் சண்டை போட்டு கிடக்கும், இங்கிலாந்தில் போய் குடியேறுவோமே அங்கேயும் சண்டை தான். ஒரே ஒரு வித்தியாசம், இந்தியாவில் தமிழில் சண்டை போட்டாங்க, அங்கே என்ன செய்கிறாங்க, பிரிட்டிஷ் என்ன செய்கிறாங்க, அந்த அசட்டில் வந்து நல்லா சண்டை போடுறாங்க, ஸ்லாங் மாறிடுச்சு. ஆமாம், இங்கே புடவை கட்டிட்டு சண்டை போட்டாங்க, அங்கே பேண்ட்ஸ் போட்டு சண்டை போடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் இதே பிரச்சனை அங்கேயும். ஏன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் கூட போகிறது இது பாஸ்போர்ட் விசா மட்டும் கிடையாது. அவங்கவுங்க எந்த மனதை வச்சுருக்கிறாங்களோ அது சந்திர மண்டலத்துக்கு போனாலும் அப்படி தான் இருக்கும். ஆகையால் தான் ஆண்டவர் தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு சுபாவங்களை கொடுக்கிறார், குணாதிசயங்களை கொடுக்கிறார். இந்த குணாதிசயங்கள் வருகிற பொழுது, பண்புகள் வருகிற பொழுது, surely we can expect great blessings from God. ஆண்டவர்கள் பெரிய ஆசீர்வாதம் எதிர்பார்க்கலாம். நம்ம சுபாவம் கரெக்ட் ஆகிட்டுதா, கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டா கூட சந்தோஷமாக சாப்பிட்லாங்க. குணாதிசயம் சரியில்லையா, சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, கிரில்லாக இருந்தாலும் சரி, ஷவர்மாவாக இருந்தாலும் சரி, பார்பிக்யூ இருந்தாலும் எந்த கியூவாக இருந்தாலும் சரி, எல்லாம் நல்லா சாப்பிட்லாம். சங்கடத்தோடு சாப்பிட்லாம், துக்கத்தோடு சாப்பிட்லாம், போராடி கொண்டே சாப்பிட்லாம். நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சு சாப்பிட்ருப்பாங்க, சாப்பிட்ருக்கிறவங்களையும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும்.
சுபாவங்கள், அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் மிகப்பெரிய அடித்தளம். இந்த 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால தான் ஆண்டவரிடத்தில் வரும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரிடத்தில் வந்தால் பாவ விடுதலை என்கிற ஆசீர்வாதம், ஆண்டவரிடத்தில் வந்தால் தேவ உறவு என்கிற ஆசீர்வாதம், ஆண்டவரிடத்தில் வந்தால் தெய்வீக சுபாவங்கள் ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறதோ அங்கே சந்தோஷம் உண்டு, அங்கே சமாதானம் உண்டு, அங்கே நிம்மதி உண்டு, அங்கே நிறைவு உண்டு, அங்கே நம்பிக்கை உண்டு. அவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவே இருக்கும். ஆகையால் தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனவே ஆசீர்வாதங்கள் இருக்குமிடம் இயேசுவே. அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் வர வேண்டும். ஆண்டவரை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்ட நிச்சயத்தை பெற வேண்டும். இந்த மாலை வேளையிலும் கூட நாம் ஆண்டவர் தொடர்பாக நிறைய காரியங்களை வச்சிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே வைத்திருக்கிறோமா? பாவ விடுதலையின் அனுபவத்தை பெற்றுக்கிறோமா? தேவ உறவின் அனுபவத்தை பெற்றுக்கிறோமா? தெய்வீக சுபாவங்களை பெற்றுக்கிறோமா? அவற்றை சிந்திப்போம். இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்ட யாராகிலும் ஒருவர் அந்த அனுபவத்தில் இல்லை என்றால் அவர்களுக்காகத்தான் ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறார், அவர்களுக்குத்தான் ஆண்டவர் பேசுகிறார், அவர்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முன்வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளை நாம் நினைவு கொண்டு வருவோம். தேவன் சகல ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துக்குள் வைத்து அந்த இயேசு கிறிஸ்துவைத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்த பாவத்துக்கு நிவாரணம் செய்யும்படியாகத்தான் இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். அவர் எளிதாக வந்து தம்மை கொடுக்க முடியவில்லை. ஜீவனை கொடுத்து பாடுகளை அனுபவித்து தான் தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க முன்வர முடிந்தது. அருமையான சகோதரி சகோதரிகளே, இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிற நாம் ஆண்டவரிடக்குள் தான் அந்த ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு என்பதை அறிந்து அவருக்குள் வந்தோமா? ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு நாம் காணிக்கை கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். ஆனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மிக அவசியமானது ஆண்டவருக்குள் நாம் வந்திருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:15 சொல்லுகிறபடி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பாவ விடுதலை அடைந்தவனாக இருக்கிறான், தேவ உறவை பெற்றவனாக இருக்கிறான், அவன் தெய்வீக சுபாவங்களை உடையவனாக இருக்கிறான். இந்த அனுபவம் நமக்கு இல்லை என்றால் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எவ்வளவு நன்மைகளை வைத்திருந்தாலும் உம்மிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்வில் வந்தால்தான் நாங்கள் நிறைவடைய முடியும் என்று சொன்னீர். உம்மிடத்தில் வந்தால் எங்களுக்கு 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்று சொன்னீர். அந்த ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர்களை வழி நடத்தும். இன்னும் உம்மிடத்தில் வராதவர்கள், இன்னும் தங்களை ஆண்டவர்கள் அர்ப்பணிக்காதவர்கள் இந்த மாலை வேளையிலே தங்களை உமக்கு ஒப்பு கொடுத்து அந்த உன்னத ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். ரட்சிப்பின் அனுபவம், மனம் திரும்பின அனுபவம், தேவ உறவை பெற்ற அனுபவம், தெய்வீக சுபாவங்களை பெற்றுக்கொண்ட அனுபவம் ஒவ்வொருடைய வாழ்வில் விளங்க கர்த்தர் உதவி செய்யும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.